விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை 3வது முறையாக சந்தித்த தவிக தலைவர் விஜய். ஆட்சி அமைக்க கோரியும் ஆளுநர் அழைப்பு விடுக்காததால் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. தவிக செய்வது அப்பட்டமான மோசடி வேலை. டிடிவி தினகரன் பரபரப்பு குற்றச்சாட்டு. வீடியோவை வெளியிட்டு அதிரடி காட்டும் தவிக. உக்ரைனை கண்டு அஞ்சும் ரஷ்ய அதிபர் புதின். உளவுத்துறை எச்சரிக்கையால் பதுங்கு குழியில் முடங்கிய அதிபர். டெல்லியில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி. குமரிக்கடலில் வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 3வது முறையாக தவிக தலைவர் விஜய் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க கோரியும் ஆளுநர் அழைப்பு விடுக்காததால் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விஜயின் தவிக 108 தொகுதிகளை கைப்பற்றியது. இதில் ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகளை பெற மற்ற கட்சிகளிடம் ஆதரவு கோரி வந்த நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் தவிகவிற்கு ஆதரவு தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து CPI, CPM ஆகிய கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. இதையடுத்து 3வது முறையாக ஆதரவு கடிதங்களுடன் விஜய் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இந்நிகழ்ச்சியில் ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவன தலைவர் வேங்கட நாராயணா உடனிருந்தார். இன்று காலை 11 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநரின் அழைப்பு கடிதம் இன்னும் வராததால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கு அமமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு அளித்ததாக கூறப்படும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கவர்னரை நேரில் சந்தித்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்க ஆதரவளிப்பதாக கூறினார். இந்நிலையில் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தவிகவுக்கு ஆதரவு அளித்ததாக கூறுவது மோசடி வேலை என்றும் இதுதான் தூய சக்தி செய்யும் வேலையா என தவிகவுக்கு எதிராக டிடிவி தினகரன் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் சுயநினைவுடன் ஆதரவு கடிதம் எழுதியதாக தவிக தரப்பில் வெளியிடப்பட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் போர் மற்றும் உள்நாட்டு சதி குறித்த அச்சத்தால் ரஷ்ய அதிபர் புதின் ரகசிய பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. உக்ரைனுடனான போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் சொந்த நாட்டு செல்வந்தர்களின் சதி மற்றும் உக்ரைனின் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதனால் மாஸ்கோவை விட்டு வெளியேறிய அவர் கிராஸ்னோடர் பகுதியில் உள்ள அதீத பாதுகாப்பு கொண்ட ரகசிய பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்து அங்கிருந்தே போரை வழிநடத்தி வருவதாக தனியார் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு வல்லரசு நாட்டின் தலைவர் ராணுவ புரட்சி மற்றும் கொலை முயற்சிக்கு அன்றி பதுங்கு குழிக்குள் முடங்கியிருப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. டெல்லியில் 51வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் டெல்லி கேபிட்டல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 142 ரன்கள் குவித்தது. இதில் அதிகபட்சமாக 10 நிசான்கா அதிரடியாக விளையாடி 50 ரன்களும், அசுதோஷ் சர்மா 39 ரன்களும் சேர்த்தனர்.
பந்துவீச்சு தரப்பில் கொல்கத்தா அணியின் அனுகுல் ராய், கார்த்திக் தியாகி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 14 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 147 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் அதிகபட்சமாக பின்னாலன் அதிரடியாக விளையாடி 100 ரன்களும், கேமரன் கிரீன் 33 ரன்களும் சேர்த்து கொல்கத்தா அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் கொல்கத்தா அணி IPL கிரிக்கெட் தொடரில் தனது 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. குமரி கடலில் வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடலில் வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், வட மாவட்டங்களில் சில இடங்களிலும் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி நீலகிரி, கோவை, ஈரோடு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, திருப்பூர், மதுரை உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறியுள்ளது. நேற்று அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் குளித்தலையில் 14 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையில் நேற்று முகலிவாக்கம், ராஜா அண்ணாமலைபுரம், சைதாப்பேட்டை ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நமது ஜனசங்கம் மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி மூலமாகவே உருவானது என்று முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் தாராபூரில் பொறுப்பு முதல்வராக ஹிமந்த் பிஸ்வா சர்மா பாஜக அரசு அமைப்பது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நமது ஜனசங்கம் மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி மூலமாகவே உருவானது என்றார். மேலும் ஷியாமா பிரசாத் முகர்ஜி பிரிக்கப்படாத இந்தியாவுக்காக தனது உயிரையே தியாகம் செய்தார். அவர் பிறந்த மண்ணிலேயே பாஜக அரசாங்கம் அமையவிருக்கின்றது. இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் மிக சிறந்த அனுபவமாகவும் திகழ்கிறது என்று கூறினார். தொடர்ந்து ஒட்டுமொத்த பாஜக குடும்பத்திற்கும் இது மிகவும் மகிழ்ச்சியான தருணம் என்று தெரிவித்தார். சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பங்களிக்குமாறு அனைவரையும் நாங்கள் ஊக்குவித்தோம் என்று பஞ்சாப் ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பஞ்சாப் ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிந்தூர் நடவடிக்கை தொடங்கி குடிமை பாதுகாப்பு படை ஓராண்டு நிறைவடைந்து உள்ளது. இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான குடிமை பாதுகாப்பு படையினர் பயிற்சி பெற்று எங்களுடன் இணைந்து ஆதரவளித்ததாக கூறினர். நாங்கள் தற்போது 2வது கட்ட ஆள் சேர்ப்பை தொடங்கி ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோரை சேர்த்துள்ளோம். இரத்த தான முகாமும் ஏற்பாடு செய்யப்பட்டு 100க்கும் மேற்பட்ட பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றார். தொடர்ந்து சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பங்களிக்குமாறு அனைவரையும் நாங்கள் ஊக்குவித்தோம் என்று தெரிவித்தார். மம்தா பானர்ஜி தொடங்கி ஒட்டுமொத்த நிர்வாகமும் எனக்கு எதிராக திரண்டிருந்தனர் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தேபாஷிவ் தார் வேதனை தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் பாஜக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தேபாஷிஷ் தார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இதை தன் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு மாபெரும் தார்மீக வெற்றியாகவே தான் கருதுவதாக கூறினார். 2021க்கு பிறகு மம்தா பானர்ஜி தொடங்கி ஒட்டுமொத்த நிர்வாகமும் எனக்கு எதிராக திரண்டிருந்த அந்த சமயத்தில் அனைவருமே தன்னை துரத்தி கொண்டனர் என்று வேதனை தெரிவித்தார். அந்த தருணத்தில் தன் வாழ்க்கை முற்றிலுமாக சீரழிந்திருக்க கூடும். ஒருவேளை தான் தற்கொலை செய்து கொண்டிருக்கவும் கூடும். தொடர்ந்து அந்த இக்கட்டான நிலையிலிருந்து மீள தான் இடைவிடாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தேன் என்று தெரிவித்தார். தாவேக ஆட்சி அமைக்க கூடாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா முழு அழுத்தம் கொடுத்து வருகிறார் என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் தமிழக காங்கிரஸ் சார்பில் தாவேக ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கும் ஆளுநரையும் மத்திய அரசையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் ஆகியோர் தலைமை வகித்தனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் பேசிய போது RSS பாஜகவுக்கு ஆதரவாக முகமூடி அணிந்த அரசியல் கட்சிகளின் முகம் வெளிவரும் நேரம் வந்துவிட்டது என்றும், அரசியல் வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் மக்களின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தாவேக ஆட்சி அமைக்க கூடாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா முழு அழுத்தம் கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார்.
தமிழகத்தில் உள்ள மதசார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து தாவேக ஆட்சியமைக்க உதவ வேண்டும் என வலியுறுத்தினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே தற்போதைய தேவை என்றும் இந்த சூழ்நிலையில் தாவேகவை ஆதரிப்பதை தவிர வேறு மாற்று இல்லை என இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கே. பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகம் குடியரசுத் தலைவராலோ அல்லது ஆளுநராலோ ஆளப்படுவதை தாங்கள் விரும்பவில்லை என்றார். எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே தற்போதைய தேவை என்றும் இந்த சூழ்நிலையில் தாவேகவை ஆதரிப்பதை தவிர வேறு மாற்று இல்லை என்றும் தெரிவித்தார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையை மதிப்பிட்டு ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். மக்கள் அரசு அமைய வேண்டும் என்றும் அதே நேரத்தில் தாங்கள் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். திமுக கூட்டணியை எதிர்த்த தாவேகவுடன் காங்கிரஸ் சேர்ந்துள்ளது மோசமான முதுகில் குத்தும் அரசியல் என்று நாகர்கோவிலில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சி முந்தியடித்துக் கொண்டு தங்களுடைய சுயநல அரசியலுக்காக தாவேக தலைவர் விஜயை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது என்று கூறினார். திமுக கூட்டணியை எதிர்த்த தாவேகவுடன் காங்கிரஸ் சேர்ந்துள்ளது மோசமான முதுகில் குத்தும் அரசியல் என்று குற்றம் சாட்டினார். காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் திட்டமிட்டு விஜயை ஏமாற்றுகிறார்கள் என்றும் விஜய் அதிமுகவுடன் பேசி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக இந்த திராவிட மாடல் அரசு இது தோற்கடிக்கப்பட வேண்டும். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், லஞ்ச ஊழல் அரசியல் இது முறியடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஒற்றை நோக்கத்தோடு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டது. இந்து மக்கள் கட்சியும் அந்த ஒற்றை நோக்கத்தோடு தான் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அந்த ஒற்றை நோக்கத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறார்கள். எங்க மூலமா அவங்க தோற்கடிக்கப்படல. ஆனால் தமிழக வெற்றி கழகம், திரு ஜோசப் விஜய் என்கிற புதிய சக்திக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய பிரதான நோக்கம் திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. குளத்தூர் தொகுதியிலே மு.க. ஸ்டாலினே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். செய்யாறு அருகே சாலையோரம் கண்டெடுத்த ஒரு சவரன் தங்கச் செயினை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த கூலி தொழிலாளிக்கு அவரது நண்பர்கள் மற்றும் காவல்துறையினர் நேர்மையை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வந்தவாசி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் கருப்பண்ணசாமி கோவிலில் மேல்நெமிலி கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி சிவசங்கரன் மற்றும் அவரது நண்பர்கள் சுவாமி தரிசனத்திற்காக வந்தபோது அங்கு சாலை ஓரத்தில் இருந்த ஒரு சவரன் தங்கச் செயினை சிவசங்கரன் கண்டெடுத்து அங்கிருந்து சிலரிடம் கேட்டபோது செயின் யாருடையது என்பது தெரியவில்லை என கூறினர். இதையடுத்து கூலி தொழிலாளி சிவசங்கரன் தங்கச் செயினை எடுத்து சென்று செய்யாறு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதையடுத்து கீழே கிடந்த தங்கச் செயினை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த கூலி தொழிலாளி சிவசங்கரனின் நேர்மையை கண்டு அவரது நண்பர்கள் மற்றும் காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஓட்டல் அரங்கில் கோக்லாம் நிறுவனம் 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை தொடங்கியது. கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் கோக்லாம் நிறுவனம் கண்காட்சியை நடத்தி 11 ஆண்டுகளுக்கும் மேலாக பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் கோடைக்கால விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஓட்டல் அரங்கில் கோக்லாம் நிறுவனம் தமது சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள், பரிசு பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள் என பல்வேறு பொருட்களை 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் காட்சிப்படுத்தியுள்ளது. மேலும் தங்கம் மற்றும் வெள்ளி நகை ஆபரணங்கள், அழகான பேஷன் ஆடைகள், குறிப்பாக கோடை காலத்திற்கு ஏற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் மற்றும் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியை சிறப்பு விருந்தினர்களான அனுபமா சிவம், அகிலா கார்த்திக், சாரு ரவிச்சந்திரன், பவிகா துரூப் தேசாய், விவி வினு ஆகியோர் துவக்கி வைத்தனர். இது தொடர்பாக கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா, ராகுல் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், வணக்கம். கோக்லாம் எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். இன்னைக்கு ஹீனாவும் ராகுலும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் 11th consecutive கோக்லாம் எக்ஸிபிஷன் happening today at Coimbatore Residency Towers.
8th, 9th and 10th. All over இந்தியாவிலேருந்து 50 ஸ்டால்ஸ் வந்திருக்காங்க. கோல்ட், டைமண்ட், சில்வர், clothes, trendy wear, fashion wear, everybody is here. It's a very, very successful exhibition happening at Coimbatore. செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனிமவள கொள்ளையில் ஈடுபடுத்திய வாகனங்களை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குயிலம், மேல்நாச்சிப்பட்டு, கரியமங்கலம், சென்னசமுத்திரம், பள்ளிப்பட்டு போன்ற பகுதிகளில் உள்ள ஏரிகளில் முறையாக அனுமதியின்றியும் போலி ஆவணங்களை வைத்துக் கொண்டும் தொடர் கனிமவள கொள்ளையில் சில அரசியல்வாதிகள் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் கனிம வளங்களை அள்ளிய வாகனங்களை சிறைப்பிடித்தும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். ஆண் படித்தால் குடும்பம் செழிக்கும், பெண் படித்தால் சமுதாயமே செழிக்கும் என பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் +2 பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவி தீபதர்ஷினி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அரசு உதவி பெறும் பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி தீபதர்ஷினி 579 மதிப்பெண்களுடன் முதலிடமும், மாணவி சபரி ரீதா 573 மதிப்பெண்களுடன் 2வது இடமும், மாணவி அசுரா பேகம் 560 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடமும் பிடித்தனர். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவிகள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகளுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதன் பின்னர் முதலிடம் பிடித்த மாணவி தீபதர்ஷினி நமது ஜெம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த போது தான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநரின் மகள் என்றும் தனது வெற்றிக்கு தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் விடுதி நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து வணிகத்துறையில் சாதிக்க வேண்டும் என்பதே தனது இலக்கு என்றும் கூறினார். ஆண் படித்தால் குடும்பம் செழிக்கும், பெண் படித்தால் சமுதாயமே செழிக்கும் என்றார். 12th 579 மார்க் எடுத்துட்டு எனக்கு படிக்கிறதுக்கு நல்ல மோட்டிவேஷன் இருக்கு. ஹெட் சிஸ்டருக்கும், கிளாஸ் டீச்சருக்கும், மற்ற எல்லா பாட ஆசிரியர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நான் பாத்திமா மகளிர் விடுதியில தான் தங்கி படித்தேன். எனக்கு நிறைய மோட்டிவேட் கொடுத்த ஹாஸ்டல் வார்டன் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பா அம்மா எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. நானும் பிபிஏ, எம்பிஏ முடிச்சு ஒரு கம்பெனில பெரிய போஸ்டிங் போகணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு குடும்பத்துக்கு பெண் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண் குழந்தைங்க படிக்கிறது குடும்பத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆனால் பெண் குழந்தைங்க படிக்கிறது சமுதாயத்துக்கே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஓமலூரை சேர்ந்த நபர் 21 கிலோமீட்டர் தூரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றிக் கொண்டே ஓடி புதிய உலக சாதனையை படைத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த ராசதுரை செல்வம். இவர் ஜோடுகுழி பேருந்து நிலையத்திலிருந்து கமலாபுரம் பிரிவு சாலை வரை சுமார் 21 கிலோமீட்டர் தூரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றிக் கொண்டே ஓடி புதிய உலக சாதனையை படைத்தார். இதைத் தொடர்ந்து ஓமலூர் திரையரங்க உரிமையாளர் சிவமகேந்திரன் அவருக்கு சான்றிதழ் வழங்கினார். எவரெஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அங்கீகாரத்துடன் நடைபெற்ற இந்நிகழ்வு போதைப்பொருள் இல்லா சமூகம் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடமும் சிறப்பிடமும் பெற்ற மாணாக்கர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் கரூரை அடுத்த வெண்ணைமலை தனியார் பள்ளியை சேர்ந்த அனைத்து மாணாக்கர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவி உபாஸ்ரீ 600க்கு 594 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மேலும் சர்வஜித் என்ற மாணவன் 588 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். இதேபோல தனியார் பள்ளியில் உயிரியல் பாடப்பிரிவில் 593 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாணவி சாதனா சாதனை படைத்துள்ளார். தொடர்ந்து மாவட்ட அளவில் முதலிடமும் பள்ளி அளவில் சிறப்பிடமும் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பள்ளியின் தாளாளர், முதல்வர், பெற்றோர் மற்றும் இப்பள்ளியில் பணியாற்றும் நிர்வாக ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு மற்றும் இனிப்புகள் வழங்கி தங்களின் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். திண்டுக்கல்லில் தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 2 பெண் தொண்டர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
திண்டுக்கல்லில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அக்கட்சியை சேர்ந்த 2 பெண் தொண்டர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னர் பெண் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் உடன்பாடு எட்டப்படாததால் இருவரையும் வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தாவேக ஆட்சி அமைக்க முட்டுக்கட்டை போடும் வகையில் செயல்படும் தமிழக ஆளுநரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட தலைமை தபால் நிலையம் முன்பு கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ரமேஷ் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முட்டுக்கட்டை போடும் வகையில் செயல்படும் தமிழக ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரூர் மாநகராட்சி காங்கிரஸ் உறுப்பினர் ஸ்டீபன் பாபு, கரூர் மாநகர தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராகவும் ஆட்சி அமைக்க அழைக்காத கவர்னரை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆரணியில் தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க அழைப்பு விடுக்காத ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க அழைப்பு விடுக்காத ஆளுநரை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் பொன்னையன் தலைமை வகித்தார். அப்போது தமிழக ஆளுநரை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாபாபு, வாசுதேவன் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தை முடித்து சென்றபோது திமுகவினர் தாக்கியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தாவேக தலைவர் விஜயை தமிழக முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்காத தமிழக பொறுப்பு ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் பானுசேகர் தலைமை வகித்தார். தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் முடிந்து கலைந்து சென்ற காங்கிரஸ் கட்சியினர் மீது அங்கு வந்த திமுகவினர் தாக்குதல் நடத்தினர். இந்த நிலையில் அங்கு வந்த திமுகவினர் அப்பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் காங்கிரஸ் கட்சியினர் சிதறி ஓடத் தொடங்கினர். அப்போது திமுகவினர் காங்கிரஸ் ஒழிக, துரோகி ராகுல் காந்தி ஒழிக என கண்டன கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. கரூர் அருகே இடி மின்னலுடன் பெய்த கனமழையின் போது மின்னல் தாக்கி செம்மறியாடுகள் உயிரிழந்ததற்கு விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் வெள்ளியணை அருகே குமாரபாளையம் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணசாமி என்பவர் விவசாயம் செய்து வருகிறார். மேலும் செம்மறியாடு வளர்த்து வருகிறார். இந்நிலையில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. இதனால் தனது வீட்டின் கொட்டகை அருகே இருந்த தென்னை மரத்தில் இடி தாக்கி கொட்டகையில் கட்டப்பட்டிருந்த 31 செம்மறியாடுகளும் உயிரிழந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பாதிக்கப்பட்ட விவசாயி உடனடியாக கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கால்நடைத்துறைக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் கால்நடைத்துறையினர் சம்பவ இடத்தில் மின்னல் தாக்கி இறந்த செம்மறி ஆடுகளை உடற்கூராய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அந்த விவசாயிக்கு பெரும் வேதனை மற்றும் நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் பள்ளி மாணவி ஹிசாரா 596 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மயிலாடுதுறையில் தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவி ஹிசாரா 596 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். அவருக்கு பள்ளி நிர்வாகத்தினர் சார்பில் சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மாணவி கூறுகையில், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஒத்துழைப்புடன் நன்றாக படித்து வெற்றி பெற்றதாகவும் ஆடிட்டராவது தனது லட்சியம் என்றும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆண்கள் 90.39% வழக்கம் போல் பெண்கள் 96.15% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அளவுக்கு நான் எடுத்தது காரணம் வந்து எங்க ஸ்கூலோட எஜுகேஷன் தான். ஆசாத் கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஒர்க்கிங் ஹார்ஸ் கம்மி தான். ஆனால் கோச்சிங் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இது எல்லாத்துக்கும் என்னோட டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட் சார், பிரின்சிபல் மேம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண என் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாணியம்பாடியில் தனியார் பள்ளி மாணவிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 2 இடங்களை பிடித்து சாதனை படைத்துள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவி ரூபாஸ்ரீ 600 மதிப்பெண்களுக்கு 595 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். தொடர்ந்து ஸ்னேகா 594 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் 2ஆம் இடத்தையும், வர்ஷினி 590 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் 3ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையை தொடர்ந்து பள்ளி தாளாளர் முனைவர் செந்தில்குமார், செயலாளர் ஷபானா பேகம், நிர்வாக முதல்வர் சத்யகலா, ஒருங்கிணைப்பாளர் சாய் லட்சுமி, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஊர்நல பணியாளர் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதால் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நலத்துறையில் ஊர்நல பணியாளராக விஜயலட்சுமி என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பெண் குழந்தைகள் திட்டத்தில் போடப்பட்டிருந்த வைப்பு தொகை ரினிவல் செய்ய 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக அரியனூர் கிராமத்தை சேர்ந்த மகாலட்சுமி என்பவர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் அவரிடம் ரூபாய் 1000 கொடுத்து அதிகாரியிடம் கொடுக்க சொல்லி கையும் களவுமாக லஞ்சம் வாங்கிய அதிகாரியை செங்கல்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர்கள் திருவேங்கடம், சக்கரபாணி தலைமையில் கைது செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தனியார் பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பிடித்து சாதனை படைத்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாலையீடு அருகே உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மாவட்டத்தில் முதல் 3 இடங்களையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். குறிப்பாக அந்த பள்ளியில் படிக்கும் அகல்யா என்ற மாணவி 594 மதிப்பெண் பெற்று முதல் இடமும், அஸ்னா ஃபர்கின் என்ற மாணவி 593 மதிப்பெண் எடுத்து 2வது இடத்தையும், இளங்கதிர் என்ற மாணவன் 592 மதிப்பெண் எடுத்து 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் முதல் 3 மதிப்பெண்களையும் எடுத்த மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் பள்ளிக்கு அழைத்த பள்ளி நிர்வாகத்தினர் சால்வை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தனர். பின்னர் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பாராட்டி உற்சாகப்படுத்தினர். மயிலாடுதுறை அருகே முடிகண்டநல்லூர் கிராமத்தில் உள்ள மகாமாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் முடிகண்டநல்லூர் கிராமத்தில் மகாமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இக்கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து புஷ்ப அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி காவிரி ஆற்றங்கரையில் இருந்து சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சளுடை உடுத்தி வாயில் அலகு குத்திய ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் பக்தர்கள் குழந்தையை தூக்கிக் கொண்டு தீ மிதித்தது காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. இந்நிகழ்வில் முடிகண்டநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் இடையக்குறிச்சி கிராமத்தில் திரௌபதியம்மன் கோவிலில் தீமிதி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள இடையக்குறிச்சி கிராமத்தில் திரௌபதியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலின் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் திரௌபதியம்மன், தர்மர், நகுலன், சகாதேவன் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்நிகழ்வில் பொதுமக்கள் மற்றும் சுற்று கிராமத்தில் இருந்து வந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வுக்கு குவாகம் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மயிலாடுதுறை அருகே குளிச்சார் மகா காளியம்மன் கோவிலில் 19ஆம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. மயிலாடுதுறை அருகே குளிச்சார் கிராமத்தில் மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 19ஆம் ஆண்டு சித்திரை விழாவினை முன்னிட்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. விழாவையொட்டி குளிச்சார் குளக்கரையிலிருந்து காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடம் மற்றும் முதுகில் அலகு குத்தி டாடா ஏசி வாகனத்தில் அந்தரத்தில் தொங்கியபடி பறவை காவடியில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தியது காண்போரை பக்தி பரவசத்தில் மெய்சிலிர்க்க வைத்தது. தொடர்ந்து கோவிலில் பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
வழுக்கம்பாறையில் அமைந்துள்ள இடைவிடா சகாய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் வழுக்கம்பாறையில் அமைந்துள்ள இடைவிட சகாய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருட்பணியாளர்கள் முன்னிலையில் பங்கு தந்தையர்கள் ஆலய கொடியை ஏற்றி வைத்து திருவிழாவை தொடங்கி வைத்தனர். திருவிழா நாட்களில் தினமும் சிறப்பு திருப்பலிகள், ஜெப வழிபாடுகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் தேர்பவனி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுகின்றனர். பேச்சிப்பாறை அரசு பள்ளி அருகே குடியிருப்பு பகுதியில் புகுந்த 7 அடி நீள மலைப்பாம்பை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அரசு பள்ளி அருகே நேற்று இரவு குடியிருப்பு பகுதியில் 7 அடி நீள மலைப்பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பாக பாம்பை பிடித்து குலசேகரம் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து ஒப்படைக்கப்பட்ட மலைப்பாம்பை பத்திரமாக குலசேகரம் பகுதியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் விடுவித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை 3வது முறையாக சந்தித்த தவேக தலைவர் விஜய். ஆட்சி அமைக்க கோரியும் ஆளுநர் அழைப்பு விடுக்காததால் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. தவேக செய்வது அப்பட்டமான மோசடி வேலை. டிடிவி தினகரன் பரபரப்பு குற்றச்சாட்டு. வீடியோவை வெளியிட்டு அதிரடி காட்டும் தவேக. உக்ரைனை கண்டு அஞ்சும் ரஷ்ய அதிபர் புதின். உளவுத்துறை எச்சரிக்கையால் பதுங்கு குழியில் முடங்கிய அதிபர். டெல்லியில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி. குமரிக்கடலில் வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.